ஈரான், இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுமே அவங்களோட ராணுவ ஆயுதத்தையும், ரகசியத்தையும் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு நட்பு நாடுகளா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் ஈரானுக்கு தேவையான பல ராணுவ ஆயுதத்தையும், ராணுவ பயிற்சியையும் குடுத்திருக்கு. இஸ்ரேல் ஈரானுக்கு விவசாயம் மூலமாவும், ஈரான் இஸ்ரேலுக்கு எண்ணெய் கொடுத்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பு நாடுகளா இருந்திருக்கு 1979 வரை. இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருந்த 2 நாடு எப்படி இவ்வளோ பெரிய எதிரிகள் ஆனாங்கன்றது தான் இந்த வீடியோ சொல்ல போகுது. இவங்களோட நட்புறவுக்கு முக்கிய காரணம் 1941 டு 79 வரை ஈரானோட தலைவரா இருந்த முகமது ரெஷா ஷா பாலவி மதத்தை பார்க்காம நாட்டோட வளர்ச்சியை மட்டும் குறிக்கோளா வச்சிருந்ததுதான். இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா கூட இருந்தா பொருளாதார வளர்ச்சியும் பாதுகாப்பும் கிடைக்கும்னு ஷா நம்பினாரு. ஆனா இவருக்கு அப்புறம் ஈரானுக்கு தலைவரா வந்த ஆயதுல்லா ருஹோலா குமைனி இஸ்ரேல் அண்ட் அமெரிக்காவை எதிரியா பார்த்தாரு. இதுக்கு காரணம் ஷா ஈரானோட தலைவரா இருந்தப்போ இஸ்ரேல், எஜிப்து, ஜோர்டன் அண்ட் சிரியான்னு இந்த 3 நாடுகளோட கட்டுப்பாட்டுல இருந்த பாலஸ்தீனத்தோட பகுதிகளை 1967 வெறும் 6 நாள் நடந்த போர்ல ஆக்கிரமிக்கிறாங்க. ஏன்னா இந்த 3 நாடுகளுமே இஸ்ரேல் மேல போர் நடத்த ரெடியா இருந்தாங்க. சோ இவங்களுக்கு முன்னாடி முந்திக்கிட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை ஆக்குபை பண்ணாங்க. இங்க இருந்துதான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவுல பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் பாலஸ்தீனத்துக்கும் ஈரானுக்கும் நடுவுல சம்பந்தமே இல்லைன்னாலும் அவங்களுக்குள்ள இருந்த ஒரே ஒற்றுமை மதம். பாலஸ்தீனம் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் இருக்க ஒரு பகுதி. அதே மாதிரி ஈரான்லயும் அதிகபட்சமா முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க. சோ எங்க மதத்தை சேர்ந்தவங்க மேலேயே இஸ்ரேல் போர் நடத்திருச்சுன்னு அப்ப இருந்தே கோமைனி முழுசா இஸ்ரேலுக்கு எதிராக மாறுறாரு. தென் இவர் 1979 ஈரானோட தலைவரா பொறுப்பேற்றுக்கிறதுக்கு அப்புறம் ஷா அண்ட் இஸ்ரேலுக்கு நடுவுல இருந்த நட்பு இஸ்லாமுக்கு எதிரானதுன்னு சொல்லி இஸ்ரேலோட இருந்த நட்பை முழுசா கட் பண்ணாரு. அண்ட் அப்ப இருந்து 2024 வரைக்கும் 2 நாடுகளுக்குமே நடுவுல நிழல் போர் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது இப்ப நடக்கிற மாதிரி வெளிப்படையா தாக்குதல் நடத்தாம 2 நாடுகளுமே மறைமுகமா அடிச்சுக்கிட்டாங்க. லைக் 1980s ஈரான் அண்ட் ஈராக்குக்கு நடுவுல நடந்த போர்ல இஸ்ரேல் ஈராக்குக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி இருக்கு. 2024 ஏப்ரல் 13 தான் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் என்ற பேர்ல ஈரான் இஸ்ரேல் மேல ஃபர்ஸ்ட் டைம் நேரடியா ஏவுகணை தாக்குதல் நடத்துது. அதுக்கு பதிலடியா இஸ்ரேலும் அதே வருஷம் ஏப்ரல் 19 ஈரான் மேல எதிர்த்தாக்குதல் நடத்துச்சு. 2025 இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லைனை லான்ச் பண்ணி ஈரானோட ராணுவ தளங்களை தாக்கி இருக்கு. அண்ட் இதுக்கு பதிலடியா ஈரான் இஸ்ரேல் மேல லான்ச் பண்ணதுதான் ஆபரேஷன் ஹானஸ்ட் ப்ராமிஸ் 3. இப்படி மறுபடியும் 2 நாடுகளுமே சரமாரியா தாக்கிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல நட்பு நாடுகளா இருந்த இஸ்ரேலும் ஈரானும் தான் இன்னைக்கு உலகமே பார்த்து பயப்படுற அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க.